Good afternoon, student. Today, the topic is electrochemical cell. Electrochemical cell. So, electro அப்படினா என்னன்னு தெரியும், current அப்படிங்கிறது, chemicals அப்படினா ஏதாவது ஒரு solutions. So, அப்போ பேஸ் பண்ணி அந்த கரண்ட்டையும் chemicals அப்படிங்கிறத ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் செல். செல் அப்படின்னா ஒரு செல் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதாவது ஒரு எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இருக்கும், அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் அந்த மொத்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா செல் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதில் சால்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிறது எல்லாம் இந்த கண்ணனில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சால்ட் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும், அதில் சர்க்யூட் இருக்கும், மெட்டாலிக் ஒயர் சர்க்யூட்ஸ், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி மொத்தமாக ஒரு ப்ராசஸாக சொல்கிற பேர் என்ன அப்படின்னா செல் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புக்கில் உனக்கு கொடுத்துருக்காங்க பாரு, எலக்ட்ரோகெமிக்கல் செல். இதில் உனக்கு இம்பார்ட்டன்ட் வேர்டு என்ன அப்படின்னா, the electrochemical cell is device which convert chemical energy into electrical energy and vice versa. அதாவது ஒரு கெமிக்கல் எனர்ஜி ஆனது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது, இல்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆனது கெமிக்கல் எனர்ஜியா மாறுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் செல் அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரோகெமிக்கல் செல் அப்படின்னு சொல்றாங்க. So, அப்ப electrochemical cell means என்ன அப்படின்னா, so one of the chemical energy is converted to electrical energy, then the electrical energy is converted to chemical energy. ஓகேவா? so இததான் என்ன சொல்றோம் அப்படின்னா electrochemical cell அப்படின்னு சொல்றாங்க. electrochemical cell ன்னு சொல்றாங்க. ஓகே, there are two types. இது மொத்தம் வந்து ரெண்டு வகையில வந்து கிளாசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து கால்வானிக் செல், இன்னொன்னு வந்து எலக்ட்ரோலிட்டிக் செல் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ கால்வானிக் இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எலக்ட்ரோகெமிக்கல் செல்லையே வந்து கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியா மாறுது அப்படிங்கிறத எலக்ட்ரோகெமிக்கல் செல்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ சொன்னோம் இல்லையா, கெமிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அது வந்து கால்வானிக் செல். அப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு கெமிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரோலிட்டிக் செல். அதுதான் கொடுத்துக்கலாம் பாரு, இட் கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ அப்போ கெமிக்கல் எலக்ட்ரிக்கலாக மாறுச்சுன்னா கால்வானிக் செல். அதே மாதிரி இங்கே பாரு, இட் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு கெமிக்கல் எனர்ஜி. அப்போ எலக்ட்ரிக்கல் கெமிக்கலாக மாறுச்சு அப்படின்னா அதை எலக்ட்ரோலிட்டிக் செல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் செல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கெமிக்கல் எனர்ஜியானது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறலாம், அல்லது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியானது கெமிக்கல் எனர்ஜியா மாறுச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு எலக்ட்ரோகெமிக்கல் செல் அப்படின்னு சொல்றோம். சரி, அப்ப ஒரு கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கால்வானிக் செல். அதே ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆனது கெமிக்கல் எனர்ஜியா மாறுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு எலக்ட்ரோலிட்டிக் செல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் உங்களுக்கு வந்து டூ டைப்ஸ். சரி, இப்ப கால்வானிக் செல் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்லயே கூட இதெல்லாமே பார்த்துருக்குறாங்க. ஸோ இதுல உனக்கு என்ன முக்கியமானது அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ ஏற்கனவே சொல்லிக்கிறோம், இன்ஆர்கானிக்லேயும் சரி அல்லது ஆர்கானிக்ல மேக்ஸிமம் நம்ம பார்த்துக்கிறோம் ஆக்சிடேஷன், ரெடாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துக்கிறோம். ஆக்சிடேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரெடக்ஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் as ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் as ரெடக்ஷன். எலக்ட்ரானை லாஸ் பண்ணனா அது ஆக்சிடேஷன், எலக்ட்ரானை கெயின் பண்ணா அது ரிடக்ஷன். இப்ப ரெண்டும் ஒரே ரியாக்ஷன் நடக்குது சார். ஸோ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் சைமல்டேனியஸ்லி, both oxidation and reduction reactions is occur is called as redox reaction. REDOX, redox அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த RED அப்படிங்கிறது வந்து ரிடக்ஷன்ங்கிறதையும் OX அப்படிங்கிறது வந்து ஆக்சிடேஷனையும் மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப இதுல வந்து உனக்கு பாரு, இங்க பாருங்க ப்ளூ கலர் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது உனக்கு என்ன அப்படின்னா காப்பர் சல்பேட் சொல்யூஷன். அதே வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாரு, ரெட் ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஜிங்க் சல்பேட்டா மாறுது. ஸோ அப்போ உனக்கு ஒரு ப்ளூ கலர் சொல்யூஷனா இருக்கக்கூடிய உனக்கு காப்பர் சல்பேட் சொல்யூஷன் என்ன பண்ணுது அப்படின்னா உனக்கு ஜிங்க் சல்பேட்டா மாறுது. ஸோ அப்ப இதை பார்த்துட்டு இதுக்குவா இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாரு, ஒரு ஜிங்க் என்னவா மாறுது அப்படின்னா எலக்ட்ரானை இழக்குது, ஜிங்க் 2+ மாறுது. ஸோ அப்போ ஆக்சிடேஷன், அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். இன்கேஸ் அதே காப்பர் சல்பேட், ஸோ அதில் இருக்கக்கூடிய காப்பர் Cu2+,
இங்க வெளியில போன 2 ஆக்சிஜனை கெயின் பண்ணிட்டு Cuவா மாறுது. அப்போ ஒரு ஜிங்க் 2+ மாறதுக்கு பேரு ஆக்சிடேஷன். ஒரு Cu2+ 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, அப்ப காப்பரா மாறுது, இது ரிடக்ஷன். ஓகேவா? சோ அப்ப ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன்னா என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ அப்ப லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் as ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் as ரிடக்ஷன். சரி, ஓகே. இப்ப இங்க வா, இங்க என்ன நடக்குது அப்படின்னா இது ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சைமல்டேனியஸ்லி உனக்கு ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன்ஸ் ஆர் அக்கர்ஸ் அப்படிங்கிறாங்க. இதுல இப்ப இந்த ஜிங்க் ஆனது, ஓகேவா? சோ இப்ப இங்க இருக்கக்கூடிய SO4 எடுத்துக்கிட்டு ஜிங்க் சல்பேட்டா போயிருக்குது. அதே CuSO4 ஆனது இந்த SO4 ரிலீஸ் பண்ணிட்டு Cuவா மாறி இருக்குது. சோ அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா ரிடக்ஷனும் நடக்குது, ஆக்சிடேஷனும் நடக்குது. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாரு, the following spontaneous chemical reactions ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், தன்னிச்சையா நடக்கக்கூடியது. ஸோ அப்ப ஒரு காப்பர் சல்பேட் சொல்யூஷனும் பிளஸ் ஜிங்க்கும் சேரும்போது ஜிங்க் சல்பேட் போகுது. அப்ப இந்த Cu என்ன ஆகுதுன்னா தனியா வெளியே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ கீழே கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, இந்த above redox reaction, ஓகேவா? ஸோ above-னா மேல, அப்ப இதுதான் இருக்கும். ஸோ அப்ப அந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ல ஜிங்க் இஸ் ஆக்சிடைஸ்டு டு ஜிங்க் 2+. இப்போ இங்க கீழே கொடுத்துருக்கான் பாரு, ஜிங்க் வந்து ஆக்சிடைஸ் ஆகும்போது ஜிங்க் 2+ மாறுது. அண்ட் Cu2+ அயான்ஸ் ஆர் ரெடியூஸ்டு டு மெட்டாலிக் காப்பர். அப்ப Cu2+ வந்து ஆக்சிடேஷனை கெயின் பண்ணுது, ரெடக்ஷன் நடக்குது. அப்ப மெட்டாலிக் காப்பர் Cuவா மாறுது. ஸோ த ஹாஃப் ரியாக்ஷன்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் as below. இப்ப கீழே இருக்குது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இது ரெடாக்ஸ் ரியாக்ஷன், இது ஆக்சிடேஷன், இது ரிடக்ஷன். ஓகேவா? சரி, இதான் வந்து உனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோ. ஸோ கால்வானிக் செல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரிடக்ஷனும் ஒரு ஆக்சிடேஷனும் ரெண்டுமே சைமல்டேனியஸ்லியா நடக்க போகுது. ஸோ அதுக்கு பேரு ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுல ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரிடக்ஷன் அப்படிங்கிறது வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இங்க பார்த்து கொடுத்துருக்கோம், let us understanding the functions of galvanic cell by considering Daniell cell. ஸோ அப்போ கால்வானிக் செல்ல வந்து ஒரு டேனியல் செல்லாவும் நீ என்ன பண்ணிக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு யூசஸ் above reaction the generation of electrical energy. ஸோ எலக்ட்ரிக் எனர்ஜிக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. சரி, இப்போ இதுல வந்து பாரு 2 ஹாஃப் செல், இப்போ ஒன்றும் கிடையாது, இது ஒரு ஹாஃப் செல் தான், இது ஒரு ஹாஃப் செல். ஓகேவா? இது ரெண்டும் நடக்கும் போது இது நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்ப ஆக்சிடேஷன் ஒரு ஹாஃப் செல், ரிடக்ஷன் ஒரு ஹாஃப் செல், அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க, ஆக்சிடேஷன் ஹாஃப் செல். ஸோ a metallic zinc that dips into aqueous solutions of zinc sulfate taken in a beaker. ஸோ இங்க கொடுத்துருக்கான் பாரு கீழே. இப்போ இங்க வந்து இந்த டயக்ராம்ல நான் மறுபடியும் சொல்லிடுறேன் உங்களுக்கு, இந்த டயக்ராம் வச்சுட்டு நான் சொல்லிடுவேன். இது வந்து ஜிங்க் சல்பேட் சொல்யூஷன், இதுல ஜிங்க் அப்படிங்கிற இந்த எலக்ட்ரோட டிப் பண்ணி வச்சிருக்குதான். அதே மாதிரி இது வந்து காப்பர் சல்பேட் சொல்யூஷனும், இதுல வந்து இந்த காப்பர் அப்படிங்கிறத டிப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் ரெண்டு, இப்ப இது ஒரு ஹாஃப் செல், இது ஒரு ஹாஃப் செல். ஓகேவா? ஸோ இதை தான் இங்க தியரியில கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிடேஷன் ஹாஃப் செல். ஸோ மெட்டாலிக் ஜிங்க் ஸ்ட்ரிப் அப்படின்னாலும் அல்லது எலக்ட்ரோனா ஒண்ணுதான். that dips into a aqua solutions of zinc sulfate. aqua solutions of zinc sulfate அப்படின்னா ஜிங்க் சல்பேட்டை தண்ணியில போட்டு கரைச்சி எடுத்துட்டீங்கன்னா ஒரு சொல்யூஷன் ஆகும் இல்லையா, அதுக்கு பேர் தான் aqua solutions of zinc sulfate. இதை வந்து ஒரு பீக்கர்ல எடுத்துக்கிற. அதே இதுக்கு இதை வந்து ஜிங்கை வந்து ஆக்சிடேஷனுக்கு, அப்ப காப்பர் வந்து ரிடக்ஷனுக்கு. ஏன்னா இது வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இது வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அதனால இதை ரிடக்ஷன் எடுத்துக்கணும். அப்ப காப்பர் strip that dips into an aqua solutions of copper sulfate taken in a beaker. அப்ப காப்பர் சல்பேட் சொல்யூஷன்ல ஒரு காப்பர் எலக்ட்ரோட கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்க, டிப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் ஃபார் ஜாயினிங் தி ஹாஃப் செல். அப்ப ரெண்டு ஹாஃப் செல்லையும் ஜாயின் பண்ணது என்ன? சோ பாரு, the zinc and copper strips are externally connected using wire through a switch and load அப்படின்னு அண்டு அந்த சுவிட்சுக்கு வந்து கேன்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்டு ஏ லோட் அப்படிங்கிறது வந்து லோடு அப்படிங்கிறது வந்து வோல்ட் மீட்டர். ஸோ இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயர் மூலியமா இந்த ஆனோடையும் கேத்தோடையும் என்ன பண்றாங்க, இந்த வோல்ட் மீட்டர்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இத கனெக்ஷன், ஜாயினிங் ஆஃப் கனெக்ஷன் என்ன அப்படின்னா இந்த வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஸோ இதை தான் வந்து இங்கே ஜாயினிங் ஆஃப் ஹாஃப் செல்ஸ், 2 ஹாஃப் செல். இதுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே கொடுத்துக்கலாம் பாரு, ஆகர் ஆகர் ஜெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகர் ஆகர் ஜெல் அப்படின்னா என்ன? ஆகர் ஆகர் ஜெல் மிக்ஸ்டு இன் இனர்ட் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா இனர்ட் எலக்ட்ரோலைட். அப்போ இனர்ட் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் என்ன? 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. இனர்ட் எலக்ட்ரோலைட்ஸ் such as KCl and Na2SO4, ஏதாவது ஒன்று சோடியம் சல்பேட்டோ அல்லது பொட்டாசியம் குளோரைடு தான் வந்து உனக்கு என்ன சொல்றாங்க, இனர்ட் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சிடைசர் அண்ட் ரிடக்சர் அப்படிங்கிறத அந்த தியரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த டயக்ராம் வச்சு நான் சிம்பிளா உனக்கு நான் சொல்லியிருந்தேன், பார்த்துக்கோங்க. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு பீக்கர், இது ஒரு பீக்கர். ஓகேவா? இப்போ காப்பர் சல்பேட் சொல்யூஷன் வந்து ப்ளூ கலரா இருக்குங்கிறதுக்கு இதை கொஞ்சம் லைட் கிரீன் மாதிரி கலந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா காட்டியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல என்ன மீனிங் அப்படின்னா, இந்த காப்பர் சல்பேட் சொல்யூஷன் பாருங்க இங்க எழுதியிருக்காங்க CuSO4 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த CuSO4 அப்படிங்கிறது அக்வா சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த CuSO4 அக்வா சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து Cu சல்பேட், காப்பர் சல்பேட்டை வந்து நீர்ல கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இங்க பாரு ஜிங்க் சல்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்வா சொல்யூஷன்ஸ் எடுத்துருக்காங்க. இதை என்ன பண்றாங்க, வாட்டர்ல கரைச்சி இந்த பீக்கர்ல எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஜிங்க் சல்பேட் எப்படி டிசோசியேட் ஆகும், ஜிங்க் 2+ ஆகும், SO4 2- ஆகும், டிசோசியேட் ஆகும். இதே காப்பர் சல்பேட் எப்படி டிசோசியேட் ஆகும், காப்பர் 2+ ஆகும், SO4 2- ஆகும், டிசோசியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை தான் இப்போ உனக்கு எப்படி பிரிஞ்சா எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட் இந்த காப்பர் சல்பேட் சொல்யூஷன்ல காப்பர் அப்படிங்கிற எலக்ட்ரோட டிப் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜிங்க் சல்பேட் சொல்யூஷன்ல ஜிங்க் எலக்ட்ரோட வந்து டிப் பண்ணி வச்சிருக்காங்க. ஜிங்க் இட் ஆக்ட் as anode, காப்பர் இட் ஆக்ட் as a cathode. காப்பர் வந்து கேத்தோடாவும் ஜிங்க் ஆனது ஆனோடாவும் ஆக்ட் பண்ணுது. இப்ப இந்த டோட்டல் ப்ராசஸ் ஒரு ஹாஃப் செல், இந்த டோட்டல் ப்ராசஸ் ஒரு ஹாஃப் செல். இது வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, அப்ப ஆக்சிடேஷனுக்கு ஒன் ஆஃப் த ஹாஃப் செல். இது வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, அப்ப இது வந்து ரிடக்ஷன் ஹாஃப் செல். ஓகேவா? இப்ப இந்த 2 ஹாஃப் செல்லையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு வயர் கொடுத்து ஒரு வோல்ட்மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உனக்கு அந்த ப்ராசஸ்ல கொடுத்துருந்தது ஜாயினிங்ல. சரி, நெக்ஸ்ட் இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு, இது என்ன சார், இது என்ன சார் அப்படின்னா சால்ட் பிரிட்ஜ். இப்ப அங்க வந்து இனர்ட் இது ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்களேன், இந்த இனர்ட் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தான் இல்லையா. ஸோ என்னது, சோடியம் சல்பேட்டோ அல்லது KCl ஏதாவது ஒன்று. இப்போ ஒரு எக்ஸாம்பிளா நான் KCl எடுத்துக்கிறேன். ஸோ அவங்க Na2SO4 பேஸ் பண்ணி கொடுத்துருக்கான். சரி, அப்போ Na2SO4 வச்சுக்கலாம். எதை வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த KCl எடுத்தாலும் சரி, Na2SO4 எடுத்தாலும் சரி. சோடியம் சல்பேட் எடுத்தா அப்படின்னா இப்போ இவங்க சோடியம் சல்பேட் எப்படி பிரியும், 2Na+ ஆகும், SO4 2- ஆகும் பிரியும். அப்ப இது என்ன மீனிங் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்ப இந்த சால்ட் பிரிட்ஜ்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ உப்பு பாலம் சொல்லி இந்த சால்ட் பிரிட்ஜ் வந்து ஒரு ஃபில்டர் பேப்பர் மாதிரி முதல்ல எடுத்துக்கணும். அந்த ஃபில்டர் பேப்பரை எடுத்துக்கிட்டு இந்த Na2SO4 அப்படிங்கிற சொல்யூஷனை என்ன பண்ணணும், ஒரு தண்ணியில கரைச்சி வச்சுக்கணும். ஸோ ஒரு தண்ணியில சோடியம் சல்பேட் எடுத்து தண்ணியில கரைச்சி சோடியம் சல்பேட் சொல்யூஷனா முதல்ல எடுத்துக்கணும். அந்த சொல்யூஷன்ல என்ன பண்ற அப்படின்னா இந்த ஃபில்டர் பேப்பரை டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்ப அந்த ஃபில்டர் பேப்பர் என்ன பண்ணும், ஃபில்டர் பேப்பர் அப்படின்னாலே அந்த உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணும், அப்படியே ஈரப்பதம் மாதிரி மாறிடும். அப்படி ஈரப்பதமா மாறினதை ஒரு எண்டை தூக்கி இங்க கனெக்ட் பண்ற, இன்னொரு எண்டை தூக்கி இங்க கனெக்ட் பண்ணிருக்க. ஸோ அப்ப இதுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கறது தான் வந்து என்ன அப்படின்னா உப்பு பாலம், சால்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல வந்து அந்த சால்ட்டுக்குள்ள இது வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இன்வால்வ் ஆகிறதுல புக்ல வந்து என்ன கொடுத்துருக்கோம் பாரு, Na+ வந்து இந்த பக்கம் போற மாதிரி காட்டிக்கலாம், SO4 2- இப்படி போற மாதிரி காட்டிக்கலாம். அதுக்கு மீனிங் என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன், பாத்துக்கலாமா. சரி, இப்ப இந்த சால்ட் பிரிட்ஜோட வேலை என்ன அப்படின்னா, ஸோ எலக்ட்ரானை வந்து இங்கேயும் அங்கேயும் நகர்த்துறது தான் இதனுடைய வேலை. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு கீழே போற ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்கான் பாரு, இங்க கொடுத்துருக்கான் இல்லையா. ஸோ இப்ப CuSO4 எப்படி இருக்கும் அப்படின்னா Cu 2+ ஆகும், SO4 2- ஆகும் இருக்கும். ஓகேவா? இங்க SO4 விட்டுரு, இந்த Cu 2+ வா. அப்ப Cu என்ன பண்ணிக்குதுன்னு அர்த்தம், 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஜிங்க் 2+ SO4 2- ஜிங்க் சல்பேட் போகும். அப்ப ஜிங்க்கும் என்ன பண்ணுது, 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இவனும் எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கான், இவனும் எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கான். அதனாலதான் இவன் Cu 2+ இருக்கான், இவன் ஜிங்க் 2+ இருக்கான். சரி சார், இப்ப இதை வச்சுட்டு நாம எப்படி சார் ஆனோடு கேத்தோடுன்னு சொல்றது? ஸோ இதை வந்து நம்ம ஆக்சிடேஷன் சொல்றீங்க, இதை ரிடக்ஷன் சொல்றீங்க அப்படின்னா
ரெண்டுலையுமே காமனான SO4 2- இருக்கு பார்த்துக்கோங்க. ஆனா ஒன்னு ஜிங்க் 2+, ஒன்னு Cu 2+. ஓகேவா? இது ஆக்சிடேஷன். அப்ப ஒரு ஜிங்க் எலக்ட்ரோடு வந்து ஆனோட ஆட் பண்ணும்போது உனக்கு என்ன பண்ணுது? எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. இது எலக்ட்ரானை லாஸ் பண்றதுனால இது ஆக்சிடேஷன் சொல்றோம். இது வந்து என்ன பண்ணும்னா இங்க லாஸ் பண்ண அந்த எலக்ட்ரானை இது எடுத்துக்கிட்டு நியூட்ரலா Cuவா மாறும். அப்ப இது எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. எலக்ட்ரானை கெயின் பண்றதுனால இதை நாம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ அப்ப உனக்கு இங்க என்ன சார் நடக்குது அப்படின்னா இங்க வந்து SO4 2- இருக்குது, இங்க SO4 2- இருக்குது. ஆனா இங்க SO4 2- லோவா இருக்கு, இங்க SO4 2- ஹையா இருக்கு. அப்ப இங்க சல்பேட் 2- அயான் ஆனது SO4 2- ஆனது குறைவா இருக்கும்போது ஜிங்க் 2+ ஆனது என்னவா இருக்குங்கிறாங்க? ஹையா இருக்கு. அப்ப ஜிங்க் 2+ ஹையா இருக்குது அப்படின்னா எலக்ட்ரானா லாஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப இங்க வந்து SO4 2- வந்து அதிகமா இருக்குது. அப்ப Cu 2+ ஆனது குறைவா இருக்குது. அப்ப இது குறைவா இருக்குது அப்படின்னா Cu 2+ Cuவா மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க இருந்து போற எலக்ட்ரானை இவன் கெயின் பண்ணிட்டு Cuவா மாறான், மெட்டாலிக் காப்பரா மாறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் உனக்கு புக்லையும் தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா பலூன் மாதிரி கட்டி விட்டுருக்காங்கன்னு பார்க்காத, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிங்க் 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிக்கிட்டு ஆக்சிடேஷனா போகும். காப்பர் 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு காப்பரா மாறிடுச்சு, ரிடக்ஷன் நடந்துருக்கு. இது ஆல்ரெடி ரியாக்ஷன்ல இங்க பார்த்ததை தான் அந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை இந்த டயக்ராம் வச்சு மேலே கொடுத்துருக்கிற தியரி டோட்டலாக சொல்லிட்டோம். சரி, நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஆனோடிக் ஆக்சிடேஷன். ஸோ இப்போ சொன்னதே தான் திரும்பவும் சொல்றோம். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், அதே மாதிரி கேத்தோடிக் ரிடக்ஷன், அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். ஸோ ஏற்கனவே சொன்னதே தான் திரும்பவும் சொல்லிக்கிறோம். அப்போ உனக்கு ஆனோடிக் ஆக்சிடேஷன், ஆனோடிக் ஆக்சிடேஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ ஜிங்க் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது. கேத்தோடிக் ரிடக்ஷன், ஸோ ரிடக்ஷன் அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான், காப்பரா மாறுது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சால்ட் பிரிட்ஜ். இந்த சால்ட் பிரிட்ஜ்ல என்ன சொன்னோம்? ஸோ அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த தியரியல் பார்ட்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த சால்ட்ல இதுல இருக்கக்கூடியது என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸை வந்து மூவ் பண்ணுது. ஸோ அப்போ அயான்ஸை வந்து மூவ் பண்றதுக்கு தான் இந்த சால்ட் பிரிட்ஜ் ஆனது யூஸ் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா இவன் என்ன பண்றான்னு சொன்னோம்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப எலக்ட்ரானை லாஸ் பண்றான். அப்ப என்ன பண்ண போறான்? இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா இங்க போக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன பண்ண போறான்? கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இங்க வரக்கூடிய எலக்ட்ரானை இவன் என்ன பண்ண போறான்? அக்செப்ட் பண்ண போறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை தான் உனக்கு இந்த சால்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிற கண்டென்ட்ல உனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க தியரிஸா, வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்ப்ளீஷன் ஆஃப் சர்க்யூட். ஒரு சர்க்யூட் வந்து எப்ப கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான் ஃப்ளோ, அதாவது எலக்ட்ரான்ஸ் flow from the negatively charged zinc anode into positive charged copper cathode. ஒரு ஆனோட்ல இருந்து ஒரு கேத்தோடுக்கு எலக்ட்ரான் ஆனது ஃப்ளோ ஆகுது, நகருது. எங்க, எந்த வழியா அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் ஒயர். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஒயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்ப இங்க போகக்கூடிய எலக்ட்ரானுக்கு இது இழந்து கொடுக்குது, இது என்ன பண்ணுது? எலக்ட்ரானா வாங்குது. இப்ப இந்த இடத்துல ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, வோல்ட் மீட்டர். ஸோ அப்ப இங்க வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில போறதுக்கு, அந்த ஃப்ளோ ஆகிறதுக்கு, த்ரூ ஆகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியத ஒரு வயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து உனக்கு இந்த சர்க்யூட்ல கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னல் ஒயர். ஸோ அடுத்தது கன்ஜங்ஷன் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ். ஸோ இப்ப இதுலயும் உனக்கு என்ன அப்படின்னா, அதாவது இங்க கொடுத்துருக்கான் பாரு, metallic zinc electrode is converted to zinc 2+, or entire Cu2+ ions are converted to metallic copper. So இது வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கன்செப்ஷன்ல உங்களுக்கு என்ன, இந்த எலக்ட்ரோல என்ன நடக்குது? ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவும், ஒரு ஆனோடு ஒரு கேத்தோடு, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு கெயின் ஆஃப் எலக்ட்ரான். அதை தான் பேஸ் பண்ணி இங்க கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதுல ஒரு முக்கியமான ஒண்ணு, இனர்ட் எலக்ட்ரோடு. 1 மார்க் क्वेश्चंसல கேட்பாங்க, இனர்ட் எலக்ட்ரோட எதை யூஸ் பண்றாங்க? இனர்ட் அப்படின்னா மந்தத்தன்மை, ஒரு சப்போர்ட்டிங் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது சப்போர்ட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரோட். அப்ப ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகாது, சும்மா அவனுக்கு துணைக்காக இருக்கக்கூடியவை யாரு அப்படின்னா பிளாட்டினம் எலக்ட்ரோடோ அல்லது கிராஃபைட் எலக்ட்ரோடோ வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இது 1 மார்க் क्वेश्चंसல கேட்க வாய்ப்புகள் உண்டு. இனர்ட் எலக்ட்ரோடு, இனர்ட் எலக்ட்ரோடுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கிராஃபைட் ஆர் பிளாட்டினம். ஸோ பிளாட்டினம் அதிகமாக யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம், பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து கால்வானிக் செல் நொட்டேஷன்.
ஸோ இப்போ இதுவும் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் தான். அங்கே சல்பேட் சொல்யூஷனை பேஸ் பண்ணி சொன்னாங்க, இங்கே சல்பேட் இல்லாமல் சொல்லியிருக்காங்க. இங்கே பாரு ஜிங்க் 2+. இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக சிம்பிளாகவே சொல்லிடலாமே. இது வந்து பேஸ்டா. இப்போ இது வந்து மேலே கொடுத்துருந்தா இல்லையா பாரு, இங்கே ஒரே ஒரு ரியாக்ஷனை வச்சா அதையும் சொல்லிடலாம். இது இப்போ இது வந்து ஜிங்கு, ஓகேவா? ஸோ அப்போ ஜிங்க் சல்பேட்டாக மாறுது. அப்போ ஜிங்க்குக்கும் ஜிங்க் சல்பேட்டுக்கும் வித்தியாசம் காட்டணுங்கிறத ஒரு லைன் கொடுத்துக்கலாம். அப்போ ஒரு பேஸ். அடுத்தது வந்து காப்பர் சல்பேட்டு காப்பராக மாறுது. அப்போ காப்பர் சல்பேட்டுக்கும் காப்பருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லைன் கொடுத்துக்கிறோம். அப்போ ஒரு சிங்கிள் லைன் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேஸ் அப்படின்னு அர்த்தம். அதே டபுள் லைன்ல ஒன்று கொடுத்துருக்குறோம் அப்படின்னா இந்த டபுள் லைன் இது வந்து சால்ட் பிரிட்ஜ். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சால்ட் பிரிட்ஜ். இந்த சொல்யூஷனுக்கும் இந்த சொல்யூஷனுக்கும் கனெக்ட் பண்றது, அதை தான் வந்து பின்னாடி கொடுத்துக்கிறோம், பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ பேஸ், ஓகேவா? ஜிங்க் 2+ மிடில் இருக்கக்கூடிய இந்த வெர்டிகல் லைன் ஒரே ஒரு சிங்கிள் லைனா இருக்கு இல்லையா, இதை வந்து பேஸ் பவுண்டரி அப்படின்னு சொல்றாங்க. அதான் பேஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப வந்து ஜிங்க்குக்கும் ஜிங்க் 2+க்கும் பேஸ் வந்து இந்த கோடு, காப்பர் 2+க்கும் காப்பருக்கும் இந்த வெர்டிகல் லைன் வந்து ஒரு பேஸ். ரெண்டுக்கு மிடில் கொடுத்துக்கூடிய இந்த டபுள் லைன் இருக்கு பார்த்தியா, இது வந்து என்ன அப்படின்னா சால்ட் பிரிட்ஜ். சால்ட் பிரிட்ஜ். ஸோ இப்போ இந்த சால்ட் பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடில் ஆனோடும் ரைட் சைடில் கேத்தோடும் இருக்கு. இப்போ பாரு, இதுக்கு முன்னாடி பார்த்ததுலேயே இருக்கும் பாரு, இது சால்ட் பிரிட்ஜ், ஓகேவா? லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? ஆனோடு இருக்குது. ரைட் சைடில் என்ன இருக்குது? கேத்தோடு இருக்குது. ஸோ அப்போ இந்த டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி வர்றது எல்லாமே தியரி பாட்டும் ஈஸியாக நீயா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எழுதிடலாம். ஸோ இதை தான் இங்கே எல்லா இடத்துலையும் உனக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோ. பாரு, வெர்டிகல் பார், ஓகே, சிங்கிள் வெர்டிகல் பார் ரெப்ரசன்ட் as ஸ்பேஸ் பவுண்டரின்னு சொல்லிட்டாங்க. டபுள் வெர்டிகல் பார் ரெப்ரசன்ட் as the சால்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆனோடு வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, கேத்தோடு வந்து உனக்கு என்னது ரைட் சைடில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோ, இந்த டயக்ராம் தெரிஞ்சதுன்னா நீ எல்லாமே ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அப்போ சிங்கிள் வெர்டிகல் லைன் ஸ்பேஸ் பவுண்டரி, ஸோ டபுள் வெர்டிகல் லைன் சால்ட் பிரிட்ஜ். ஸோ சால்ட் பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடில் ஆனோட் காப் செல் இருக்குது, சால்ட் பிரிட்ஜுக்கு ரைட் சைடில் கேத்தோடு காப் செல் இருக்குது. இந்த மாதிரி தான் ஒரு செல்லானது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அங்கே வந்து நம்ம ஜிங்க்கும் காப்பரையும் பேஸ் பண்ணி சொன்னோம். இங்கே வந்து ஜிங்க்குக்கு பதிலாக குரோமியத்தை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளா இப்போ இது வந்து பாரு CR3+ போகுது. அப்போ இது CR3+ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இது வந்து ஆனோடிக் ஆக்சிடேஷன், ஓகே. இது என்னது? ஆக்சிடேஷன். இங்கே வெளியில போன எலக்ட்ரானை இந்த காப்பரை எடுத்துக்கிட்டு காப்பராக மாறிக்குது. அப்போ இது ரிடக்ஷன். ஸோ அப்போ செல் நொட்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓவரால் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ இந்த குரோமியம் அடுத்தது CR3+. அப்போ இந்த குரோமியத்துக்கும் சிஆருக்கும் CR3+ இடையில ஒரு பவுண்டரி பேஸ். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த காப்பர் 2+ காப்பராக மாறுது. ஸோ இதுக்கும் இடையில ஒரு சிங்கிள் வெர்டிகல் லைன், ஓகேவா, ஒரு பேஸ். இந்த ரெண்டு சொல்யூஷனுக்கு மிடில் சால்ட் பிரிட்ஜை போட்டுருக்காங்க. இப்படிதான் வந்து ஒரு செல் நொட்டேஷன் எழுதணும். இதை வேணும்னா உனக்கு 1 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதாவது குரோமியம் அண்டு காப்பர் செல் நொட்டேஷன் ரியாக்ஷன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை பார்த்து எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக காப்பரை தூக்கி இங்கே போட்டு Cu2+ தூக்கி இந்த பக்கம் போட்டிருக்கலாம், எப்படி வேணும்னாலும் கொடுத்துருக்கலாம். ஆனால் இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, தென் நெக்ஸ்ட் வந்து EMF, எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். EMF மீன்ஸ் என்னது? எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். ஒரு எலக்ட்ரான மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு விசை அப்படின்னு நடக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த டேனியல் செல் அப்படிங்கிறத ஒன்று எடுத்து பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ஸ்பான்டேனியஸாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் உனக்கு என்ன அப்படின்னா when there is 1 volt difference in electrical potential between anode and cathode, 1 joule of energy is released for each coulomb of charge that moves between them அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. 1 joule அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 1 coulomb கொடுத்துட்டு இன்ட்டு 1 volt அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீ பார்த்து வச்சுக்கோ. ஸோ உனக்கு இதில் எது வந்து டெஃபினிஷன் அப்படின்னா இஎம்எஃப்க்கு வந்து இந்த டீல இருந்து இது வரைக்குமே பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த வோல்ட் அப்படிங்கிறது 1 மார்க்லையும் கேட்கலாம் இல்லையா, அதனால. ஸோ த ஃபோர்ஸ், அப்போ இஎம்எஃப் மீன்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன், த ஃபோர்ஸ் தட் புஷஸ் த எலக்ட்ரான்ஸ் அவே ஃப்ரம் த ஆனோட் அண்ட் புல்ஸ் தம் டுவார்ட்ஸ் கேத்தோட்
is called the electromotive force. So அப்ப electromotive force அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு ஆனோடு அப்படிங்கிறது ஜிங்க்னு எடுத்துக்கிட்டேன், கேத்தோடு அப்படிங்கிறத காப்பர் எடுத்துக்கிட்டேன், CO2 ப்ளஸ் எடுத்துக்கிட்டேன். அப்போ ஒரு ஆனோடு ஒரு கேத்தோடு, ஒரு ஆனோடு எலக்ட்ரானை தள்ளுது, ஒரு கேத்தோடு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. அப்ப ஒரு ஆனோட எலக்ட்ரானை தள்ளுறதுக்கோ அல்லது ஒரு கேத்தோடு எலக்ட்ரானை கெயின் பண்றதுக்கோ தேவைப்படக்கூடிய அந்த எனர்ஜி தான் என்ன அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ இது டெஃபினிஷன் கொடுத்துரு. ஸோ அடுத்து இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோ. 1 ஜூல் ஈக்குவல் டு 1 கூலும் இன்ட்டு 1 வோல்ட். ஸோ இதில் 1 கூலும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டின் இருக்கு, 96,500 ஃபாரடே அப்படின்ட்டு. ஸோ பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 1 கூலும் அப்படிங்கிறது வந்து 96,500 ஓகே ஃபாரடே. ஸோ அது வந்து பின்னாடி வருது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஸோ ஒரு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா SHE. SHE மீன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நாம் இதுக்கு முன்னே பார்த்ததுக்கு ஒரு ஆனோடு இருந்துச்சு சார், ஒரு கேத்தோடு இருந்துச்சு சார். ஓகே, 2 பீக்கராக இருந்துச்சு. 2க்கு இடையில நம்ம என்ன பண்ணோம், ஒரு வோல்ட் மீட்டருங்கிறத கனெக்ட் பண்ணிக்கிட்டோம், கரண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கால்குலேட் எப்படி வருது கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆனா இப்ப இதை பாரு, இந்த டயக்ராம் பாரு, ஒரே ஒரு பீக்கர் தான் இருக்கு. அதாவது ஒரு பீக்கர் மாதிரி, ஓகேவா? அதுக்குள்ளேயே ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரோட மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு சப்போர்ட்டிங் எலக்ட்ரோடு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பிளாட்டினம் அப்படிங்கிறது. ஏன்னா 2 எலக்ட்ரோடு இருந்தா மட்டும்தான் நாம ஒரு செல்லை அதை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். 2 எலக்ட்ரோடு இருந்தா மட்டும்தான் ஒரு செல்லை நாம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இப்போ இதுக்கு முன்னாடி செல் அப்படின்னு சொன்னோம், என்ன சொன்னோம், ஒரு ஆனோடு இருந்துச்சு, ஒரு கேத்தோடு இருந்துச்சு. ஓகே, இப்போ இதுல ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுன்னு சொல்லிட்டாங்க. ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு மட்டும்தான் இருக்குது. அப்ப இதுக்கு இது வந்து உனக்கு பாசிட்டிவாகவும் ஆக்ட் பண்ணும், நெகட்டிவாகவும் ஆக்ட் பண்ணும். அதாவது ஆக்சிடேஷனாகவும் ஆக்ட் பண்ணும், ரிடக்ஷனாகவும் ஆக்ட் பண்ணும். அப்ப இது ஆக்சிடேஷனாகவும் ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க, ரிடக்ஷனாகவும் ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது ஆக்சிடேஷனா இருக்கும்போது ரிடக்ஷனுக்கு ஏதாவது ஒன்று வேணும். அதாவது பிளஸ்ஸா இருக்கும்போது மைனஸ்க்கு ஒன்று வேணும். அதே சமயம் இது மைனஸா இருக்கும்போது பிளஸுக்கு ஒன்று வேணும். அப்ப அந்த சப்போர்ட்டா ஒரு எலக்ட்ரோட ஒன்று எடுத்துக்கிற என்னன்னா பிளாட்டினம் எலக்ட்ரோடு. ஓகேவா? ஸோ ஏற்கனவே பார்த்துட்டோம், சப்போர்ட்டிங் எலக்ட்ரோட் அப்படிங்கிறதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கிராஃபைட் அண்ட் பிளாட்டினம் சொன்னோம். இப்போ இங்க என்ன எடுத்துட்டாங்க அப்படின்னா பிளாட்டினம் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரோட எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இங்க பாரு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. Overall redox reaction can be considered as the sum of 2 half reaction. அப்ப ஒரு redox reaction அப்படின்னாலே ஒரு ஆக்சிடேஷனும் ஒரு ரிடக்ஷனும் சேர்ந்தது. அதான் சம் ஆஃப் 2 half reaction சொல்றாங்க. ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், ஒரு ஆக்சிடேஷன் ஒரு ரிடக்ஷன், 2 சேர்ந்தது தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி பாரு, ஒரு செல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்சிடேஷனும் ஒரு ரிடக்ஷனும் இருக்குது, இருந்தால் தான் அதை வந்து நம்ம செல் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ OX அப்படிங்கிறது ஆனோடு, ரிடக்ஸ் REDனா ரிடக்ஷனுங்கிறது கேத்தோடு. இப்போ இது எல்லாமே முன்னாடி பார்த்ததே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறது, அதே வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ கரண்ட் மெஷராக இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு வோல்ட் மீட்டருங்கிறத யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் இஸ் யூஸ்டு ஆஸ் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். அப்போ இந்த SHE ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படிங்கிறது வந்து என்ன எலக்ட்ரோடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து போகிறேன். ஸோ அப்போ ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் இஸ் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஓகே, அடுத்து பாரு, it has been assigned as arbitrary EMF of exactly 0 volt அப்படின்ட்டாங்க. இது வந்து 0 வோல்ட்டுக்கு எக்ஸாக்டா இருக்கு. ஸோ இப்போ கன்சிஸ்ட் ஆஃப் பிளாட்டினம் எலக்ட்ரோட். இதுல ஒரு பிளாட்டினம் எலக்ட்ரோட நீ வச்சுக்கிற, இதுல என்ன சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிற அப்படின்னா ஒரு 1 மோல் HCl சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு H2 கேஸ் என்ன பண்ற உள்ள பாஸ் பண்ற. ஓகேவா? H2 கேஸை பாஸ் பண்ற எப்போ அப்படின்னா at 25 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஸோ ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல இதை நடத்துற. ஓகே, ஸோ இப்போ இந்த SHE கேன் ஆக்ட் as cathode as well as anode. இதை தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு வந்து உனக்கு ஆனோடாவும் ஆக்ட் பண்ணுது, கேத்தோடாவும் ஆக்ட் பண்ணுது. இப்போ உனக்கு கேத்தோடா ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இப்போ ஆனோட்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கேத்தோட்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரானுக்கு ஒரு கெயின் பண்ணிக்குது. அப்போ 2H + 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணிட்டு H2 போகுது. இன்கேஸ் அதே H2 ஆனது 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு 2H+ போகுது. ஸோ 2க்குமே 0 வோல்ட் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ
ஒன்று வந்து கேத்தோடாகவும் இன்னொன்று வந்து ஆனோடாகவும் ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? சரி, இப்போ இல்லுஸ்ட்ரேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா ஜிங்க் சல்பேட் சொல்யூஷன் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. ஜிங்க் சல்பேட் சொல்யூஷன்ல எடுத்துக்கிட்டு அந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட வந்து டிப் பண்ணலாம். அப்போ ஜிங்க் 2+, இது வந்து ஸ்பேஸ் பவுண்டரி லைன். ஓகேவா? அடுத்தது கச்சு பிளஸும் கச்சு 2வும். ஓகேவா? முன்னாடி 2 போடணும், ஆனால் போடலை, ஏன்னா அது வந்து போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் கச்சு பிளஸ் தான் எலக்ட்ரோட போட்டு வரணும் அயான்ஸும். அப்போ கச்சு பிளஸ் கச்சு 2. ஓகேவா? இதுக்கும் இதுக்கு இடையில சால்ட் பிரிட்ஜ் கொடுத்துக்கிறாங்க. ஆனா இப்போ ஒரே ஒரு எலக்ட்ரோடு தான் இருக்கு. ஓகேவா? இது வந்து என்னது ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடா போயிடுச்சு. அப்போ வந்து உனக்கு சப்போர்ட்டிங் எலக்ட்ரோடு பிடி அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்கிற அந்த, ஏன்னா இது வந்து ஒரு கேஸா போயிடுச்சு. எலக்ட்ரோடு மாதிரி எலக்ட்ரோடுனால 2 ராடா இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஜிங்க் ராடு மாதிரி போட்டுக்கலாம். ஆனா இதுக்கு வந்து போட முடியாது இல்லையா, ஏன்னா ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு வச்சா. அப்போ கட்சி 2 கேஸா தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட்டுக்காக கொண்டாது தான் இதை தான் சாலிட்னு கொடுத்துருக்கான் பாரு. அப்போ பிளாட்டினம் எலக்ட்ரோடு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்டெப் 2லயும் உனக்கு ஒரு மெஷர் பண்றதுக்கு 0.76 வேல்யூவை மெஷர் பண்றதுக்கு ஒன்று கொண்டாந்துருக்குறாங்க. அந்த 0.76 வேல்யூ வந்து ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா 0.76, அது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா -0.76. அதை தான் வேல்யூன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த 0.76 வோல்ட் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், அதே -0.76 அப்படிங்கிறது வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ. ஸோ இந்த 2 வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ இதையும் அடிச்சுன்னா 0 ஆகி போயிடும். ஸோ அப்போ மொத்தமாக 0 வேல்யூன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் உனக்கு புக்லையும் உனக்கு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, தென் நெக்ஸ்ட் வந்து தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் செல் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று என்னது அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் செல் ரியாக்ஷன்ஸ். சரி, இதுல வந்து உனக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இந்த ஃபார்முலா தான் முக்கியம். ஸோ the electrical energy equal to NFE. இதை பேஸ் பண்ணி மேலே உனக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ N அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு. ஓகேவா? அடுத்தது இன்ட்டு E மீன்ஸ் E செல்லு, அந்த செல்லு. F அப்படிங்கிறது ஃபாரடே. ஸோ ஃபாரடே அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அதாவது 1 ஃபாரடே ஈக்குவல் டு 96,500 கூலும்க்கு ஈக்குவல். இது வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 1 ஃபாரடே அப்படிங்கிறது வந்து 96,500 கூலும்க்கு ஈக்குவல். ஓகேவா? அப்போ இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இங்கே பாரு, this energy is used to do the electric work. அப்போ the maximum work equal to -NFE அப்படின்னு சொல்றாங்க. -NFE இது ஒரு ஈக்குவேஷன், இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். அதே வந்து செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ்ல எடுத்துக்கிட்டு அப்படின்னா டெல்டா ஜி ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஒர்க். மேக்ஸிமம் ஒர்க் ஈக்குவல் டு -NFE, மேக்ஸிமம் ஒர்க் ஈக்குவல் டு டெல்டா ஜி. இது ஈக்குவேஷன் 1 and 2, இது 1 இது 2 எடுத்தீங்கன்னா 2 கம்பேர் பண்ணி 2லயும் மேக்ஸிமம் ஒர்க் அப்படிங்கிறது காமனா இருக்குது. இந்த செல்லுங்கிறத கன்சிடர் பண்ண வேண்டாம், இந்த மேக்ஸிமம் ஒர்க்கை மட்டும் பாரு. மேக்ஸிமம் ஒர்க் ஈக்குவல் டு -NFE, அதே மாதிரி மேக்ஸிமம் ஒர்க் ஈக்குவல் டு டெல்டா ஜி. அப்போ இந்த லெஃப்ட் சைடுல 2 ஈக்குவல் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு 2 ஈக்குவல் ஆயிடுமா? அப்போ டெல்டா ஜி ஈக்குவல் டு -NFE. அதான் இந்த ஈக்குவேஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்ப டெல்டா ஜி ஈக்குவல் டு இது அப்படின்னா டெல்டா G0 ஈக்குவல் டு E0 முடிஞ்சு போச்சு. அப்ப டெல்டா G0 ஈக்குவல் டு -NFE0. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துச்சுக்கோங்க. ஸோ வி நோ தட் த ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி, இந்த 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணினா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ the standard free energy change is related to the equilibrium constant as per the following expressions அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இப்போ பாரு, இதை வச்சுக்கோ அப்படியே. டெல்டா ஜி இது வந்து ஒரு ஜென்ரலா ஒரு ரியாக்ஷன்ஸ், அதாவது தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன்ஸ்ல இருக்குது. ஸோ அப்போ டெல்டா ஜி ஈக்குவல் டு -RT ln K. இந்த EQ அப்படிங்கிறது என்னன்னா ஈக்குலிபிரியம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்ட டெல்டா ஜி ஈக்குவல் டு என்னது -NFE. பாரு, இந்த டெல்டா ஜிக்கு பதிலா NFE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டெல்டா ஜி ஈக்குவல் டு -NFE. ஓகேவா? சரி, இப்போ இதை வந்து கொஞ்சம் மாத்திருக்காங்க. இங்க மைனஸ் போட்டு இங்க பிளஸ் போட்டுக்கும். அப்போ -டெல்டா ஜி அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்க என்ன பண்ணலாம், இங்கே கூட மாத்தி எழுதிக்க வேணும்னா டெல்டா G0 ஈக்குவல் டு -NFE அப்படி E0 அப்படின்னா இங்க மைனஸ் போட்டேன்னா இங்க பிளஸ் ஆயிருமா? அப்போ -டெல்டா G0 ஈக்குவல் டு NFE0. ஓகேவா? இப்போ பார்த்துக்கோ, அதான் வந்து NFE0.
NfE0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NfE0 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ NfE0 செல் ஈக்குவல் டு இந்த RT ln K அப்படியே இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த E0 அப்படியே வச்சுட்டு இந்த NF இந்த பக்கம் கொண்டாட்டாங்க. அப்போ அந்த RT ln K அப்படியே இருக்குது. இந்த NF மட்டும் அப்படியே கீழே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து உனக்கு ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ உனக்கு ஃபைனலாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இது உனக்கு ஒரு 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் செல் ரியாக்ஷன், தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் செல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஒன்று வந்து நென்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை மட்டும் நான் அப்படியே புக்கில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போர்டில் இதை ஒன்று மட்டும் நான் எழுதி வச்சிருக்கேன். இதை நான் உங்களுக்கு அப்படியே நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரியாக்ஷனை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோ. இந்த ரியாக்ஷன் வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கோ. அப்போ கேபிட்டல் A, B இது ரெண்டும் வந்து ரியாக்டன்ட், கேபிட்டல் C அண்ட் Dங்கிறது ப்ராடக்ட். ஓகேவா? இந்த XYA அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட், LMங்கிறது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வந்து கெமிக்கல் ஈக்விலிபிரியம் எசன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, 11th ஸ்டாண்டர்ட்ல பார்த்துருப்பேன். ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், அங்கே கேன்னு ரெப்ரசென்ட் பண்ணேன், இங்கே கியூன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். ஸோ கியூ மீன்ஸ் கோஷன்ட். அங்கேயும் கியூ அப்படிங்கிறது ஒன்று இருந்தது, அது ஒரு 3 மார்க் கொடுத்துருப்பாங்க 11th. பட் இப்போ கியூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். அப்போ கியூ மீன்ஸ் என்னது? கோஷன்ட், வினை குணகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ கியூ ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன ஆகும்னா அதனுடைய பவர்ல போயிடும். ஓகேவா? சரி, இப்போ வந்து இது வந்து we have already learned that அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் எங்க இருக்குதுன்னு தேட வேண்டாம். இது வந்து கண்டிப்பா தெர்மோடைனமிக்ங்கிற ஒரு லெசன்ல நீ படிச்சிருக்க 11th ஸ்டாண்டர்ட்ல. ஸோ டெல்டா G ஈக்குவல் டு டெல்டா G0 பிளஸ் RT ln Q அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. இந்த ஈக்குவேஷன்ல உனக்கு அந்த Qக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போறேன். அது டெல்டா ஜிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், NFE மைனஸ் NFEன்னு கொண்டு வந்தேன். அப்போ டெல்டா G ஈக்குவல் டு மைனஸ் NFE அப்படின்னா டெல்டா G0ங்கிறது என்ன வரும்? E0 மாறும். இப்போ இந்த வேல்யூ அடுத்து இந்த வேல்யூ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கணும். அப்போ டெல்டா ஜிக்கு பதிலாக மைனஸ் NFE, டெல்டா G0க்கு பதிலாக மைனஸ் NFE0. அடுத்தது அங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், அது சேர்ந்து ப்ளஸ் ஆகி போச்சு. RT ln Qக்கு பதிலாக இந்த டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஹோல் ரியாக்ஷனை மைனஸ் NF ஆல டிவைட் பண்ணுறேன். அப்போ இங்கேயும் NF, இங்கேயும் NF, இங்கேயும் NF. NF கேன்சல் ஆகிடுமா? E மட்டும் தான் இருக்கும். ஆனால் மைனஸ் NF போது மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ ப்ளஸ் E இருக்கும். அப்போ இங்கே ப்ளஸ் E0 இருக்கும். ஆனால் இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், ஸோ மைனஸ். இந்த மைனஸ் எப்படி இருந்துக்குன்னு பார்த்துக்குவோம். அப்போ RT ln இந்த டைம் டோட்டலாக எப்படி இருக்கு? ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இந்த லான லாக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 2.303 மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ அப்போ E ஈக்குவல் டு E0, E ஈக்குவல் டு E0 மைனஸ் 2.303 RT, 2.303 RT டிவைடட் பை NF. லான் என்னவா மாறிக்கணும்? இந்த வேல்யூ போட்டோம்னே லாகா மாறிக்கணும். இந்த டோட்டல் டைம் அப்படியே இருக்கு. ஓகேவா? இப்போ இது வந்து 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க டெம்பரேச்சர்ல. ஸோ அப்போ above equation is becomes, இந்த ஈக்குவேஷன் அப்படியே பின்னாடி கொண்டு வா. ஆறுங்கிறது என்னது? கேஸ் கான்ஸ்டன்ட். டீங்கிறது இப்பதான் சொல்லிட்டேன் 298 கெல்வின், 298. அடுத்தது N அப்படியே இருக்குது. ஃபாரடே, ஒரு ஃபாரடே ஈக்குவல் என்னது? 96,500 கூலும். இது 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல இருக்குடான்னு பார்த்துக்கான்னு சொல்லிட்டேன். அந்த எஃப்க்கு பதிலாக இதை கொடுத்துருக்கான். டோட்டல் டைம் இந்த டைம் அப்படியே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அடிச்சு சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா 0.0591 அப்படிங்கிற வேல்யூ வரும். அடிச்சு போட்டு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ டிவைட் பை இந்த n டைம் அப்படியே இருக்குது, லாக் சி இந்த டைம் டோட்டல் டைம் அப்படியே எங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா நேன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா நேன்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த நேன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத மட்டும் போர்டில் எழுதியிருக்கிறோம் ஒரு டெரிவேஷன்ல. ஒன்ஸ் அப்படியே பார்த்துக்கோங்க. So, this is 5 more questions. Next equation, let us consider one of the redox reaction A plus B equal to C plus D. So, number of moles of reactant reaction Y, number of moles of product L and M. Okay, so Q எப்படி இருக்கு அப்படினா Q equal to concentration of product divided by concentration of reactant.
இது ப்ராடக்ட் இது ரியாக்டன்ட் இந்த டைம் அப்படியே எழுதணும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் பவர்ல போடுறோம் முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் delta G equal to delta G0 minus RT ln Q minus RT ln Q இந்த ஃபார்முலா க்கு பதிலாக இத சப்ஸ்டிட் பண்ண போற ஏற்கனவே நாம கொண்டு வந்தோம் delta G க்கு பதிலா minus NFE அப்ப delta G minus NFE அப்படினா delta G0 அப்படிங்கிறது minus NFE0 அப்படினு சொல்றாங்க சோ அப்ப இந்த இதுக்கு பதிலா இதுவும் இதுக்கு பதிலா இதுவும் இந்த Q க்கு பதிலா இந்த டேர்ம் மொத்தமா இத சப்ஸ்டிட் பண்ணிடுங்க then next வந்து இந்த டோட்டல் ஈக்குவேஷன் என்ன பண்றோம்னா minus NF ஆல டிவைட் பண்றோம் அப்ப என்ன ஆகும் இங்க போடுறது இந்த NF கேன்சல் ஆகும் இந்த NF கேன்சல் ஆகும் ஆல்ரெடி மைனஸ் ஆல டிவைட் பண்றோம் மைனஸ் ஆல கேன்சல் ஆகும் இங்க வந்து என்ன ஆகும் இது மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆ மாறும் அப்ப E மட்டும் இருக்கும் E0 இருக்கும் மைனஸ் பிளஸ் RT ln ஓகேவா RT ln இந்த டோட்டல் டைம் இந்த NF வந்து டிவைடர்ல நம்ம போடுறோம் அந்த NF அப்படியே ஓகேவா சோ நெக்ஸ்ட் இந்த R உடைய அதாவது இந்த ln உடைய வேல்யூவை log க்கு மாத்துறோம் ln வேல்யூ என்ன பண்றோம் அப்படினா ln வேல்யூவை log க்கு மாத்துறோம் அப்ப log க்கு மாத்தும்போது சோ உங்களுக்கு 2.3 ஆட் பண்ணிக்கணும் சோ அப்ப என்ன நடக்குது அப்படினா நமக்கு E0 ஓகேவா RT ln divided by NF RT ln divided by NF ஓகேவா சோ அப்ப log concentration C concentration D divided by concentration A concentration B அப்படினு வந்துச்சு ஓகேவா ரைட் சோ நெக்ஸ்ட் இந்த வேல்யூ எல்லாத்தையும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0.0591 எல்லாத்தையும் பெருக்கிக்கோ இத வச்சு வகுத்துக்கோ ஓகேவா சோ டிவைட் பண்ணும்போது டோட்டல் வேல்யூ வந்து 0.0591 divided by n அப்படினு வந்துரும் இதுதான் உங்களுக்கு ஃபைனலான நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் சோ லாஸ்ட் இயர்ல இத என்ன பண்ணாங்க k ல ரெப்ரசன்ட் பண்ணி log k அப்படினு கொண்டாங்க நீ log k க்கு கொண்டு வந்தாலும் சரி இல்ல அப்படியே புக்ல கொடுத்துக்குள்ள இவ்வளவு தான் இருக்கு சோ நீ இதுவே கூட என்ன பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுதான் உனக்கு புக்ல கொடுத்திருக்காங்க சோ நல்ல முறையில பாத்துக்கோங்க சோ ஒரு 5 மார்க்ல வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பேஜ் நம்பர் 51 ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த லெசன் இருக்கட்டும் சோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோலைட்டிக் செல் அண்ட் எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இப்போ உங்களுக்கு இதுல என்ன உங்களுக்கு ஹோம்வொர்க் அப்படினா thermodynamics of cell reaction explain சொல்லிட்டு ஒரு 5 மார்க்கும் நேம்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படினு சொல்லிட்டு ஒரு 5 மார்க்கும் உங்களுக்கு கொடுக்க போறோம் ஓகேவா இந்த ரெண்டு 5 மார்க்கும் உனக்கு இந்த கிளாஸ்ல உனக்கு ஒரு ஹோம்வொர்க்கா யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா சோ நாம திரும்பவும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம் Thank you.